ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டாக்குமெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த மெத்தடை ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு சூட் ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே காட்டியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த கேட்டகரி படி நான் இங்கே ஸ்டிக் நோட்ஸில் அங்கங்கே ஒரு ஸ்பேஸ் டெசிக்னேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நமக்கு செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸில் 1 ஹவருக்கு எங்கேயும் மூவ் ஆகாத மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. இமீடியட்டாக டிஸ்கார்டும் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸை. நான் இங்கே என்னோடய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரஷ் எதுவுமே இருக்காது. எந்தெந்த டாக்குமெண்ட் எங்கெங்கே இருக்கும் அப்படின்றது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அட் தி சேம் டைம் எடுக்கிறவங்க அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்துடணும். ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஃபைலை தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 20 to 25 இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா இந்த மாதிரி கொலாப்சபிள் ஃபைல்ஸ் வாங்கிக்கிட்டால் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கொலாப்சபிள் ஃபைல்ஸ் வாங்குகிறப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க, சின்ன சின்ன நோட் மாதிரி. இது மாதிரி நம்மளோட கேட்டகரி படி நம்ம எழுதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் நான் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த சின்ன சைஸ் கொலாப்சபிள் ஃபைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா இது அந்த செக் புக், பாஸ்புக் இது எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகும் இதுக்குள்ளே. நம்ம பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கூட இதில் வச்சுக்கலாம். இந்த செக் புக், பாஸ்புக், அப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ், இந்த மாதிரி ஏடிஎம் கார்ட்ஸ் இதை மட்டும் கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இதில் நான் என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தோடதும். இந்த மாதிரி தனித்தனி பவுச்சஸாக வச்சா மிஸ் ஆயிரும் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு பென்சில் பவுச்சில் போட்டு மொத்தமாக நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி பாக்ஸ் சைஸ் கொலாப்சபிள் ஃபோல்டரில் நான் எங்களோட ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பேன். பேன், ஆதார், லைசன்ஸ், அப்புறம் ஓட்டர்ஸ் ஐடி இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஈஸியாக மிஸ்பிளேஸ் ஆயிரும். ஸோ அதை சப் ஃபோல்டர் போட்டு மெயின் ஃபோல்டரில் வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோல்டரை அப்படியே நான் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஹேண்ட்பேக்கில் ஈஸியாக ஃபிட் ஆயிரும். இந்த சின்ன விசிட்டிங் கார்டு ஹோல்டரில் நான் எங்களோட எல்லா கார்ட்ஸும் வச்சுருக்கேன். டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லா கார்ட்ஸும் நாங்கள் பர்ஸில் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன்னா இன்கேஸ் வாலெட் எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நம்ம மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கார்டு நாங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிப்போம். வெட்டிங் போகிறப்போ இந்த மாதிரி பவுச்சஸ், இந்த லேபிள் எல்லாமே ரொம்ப தேவைப்படும். நான் இதை ரொம்ப மிஸ்பிளேஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் இதையும் இந்த ஃபைல்லே சேவ் பண்ணிப்பேன். அடுத்து நம்ம இந்த பெரிய ஃபோல்டரில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். நான் எப்போயுமே எக்ஸ்ட்ரா காப்பீஸ் ஆஃப் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ஸை எடுத்து வச்சுக்கிறது உண்டு. ஏன்னா நமக்கு இமீடியட்டாக தேவைப்படுறப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம கடைக்கு ஓடிட்டுருக்க முடியாது. ஸோ இது எக்ஸ்ட்ரா காப்பீஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ட்ராவல் டாக்குமெண்ட்டில் பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த பேங்க் டாக்குமெண்ட் செக்டாரில் எந்தெந்த பேங்க்கில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். அது தவிர அந்த அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய செக் புக், பாஸ்புக், ஏடிஎம், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் இது எல்லாமே தனி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் அது அப்படியே ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த யூட்டிலிட்டி ஃபோல்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பில்ஸையும் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். லைக் இபி பில், வாட்டர் பில், ஃபோன் பில்ஸ், கேஸுக்கு வர பில் இது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஏஎம்சிஸ்லாம் போட்டிருப்போம். லைக் வாட்டர் ப்யூரிஃபையருக்கு, அப்புறம் இன்வெர்ட்டருக்குலாம் ஏஎம்சிஸ் போட்டிருப்போம். அதுவும் இதிலே வச்சுருவேன். இந்த ஜுவல்லரி ஃபோல்டரில் நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லா ஜுவல்லரிக்கான பில்லையும் வச்சுருப்பேன். லைக் எந்த ப்ராடக்ட்டுக்கான பில், அப்புறம் எந்த டைமில் வாங்கணும் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுருப்பேன். டேக்ஸ் ஃபோல்டரில் ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஃபைல் பண்ண எல்லா டேக்ஸையும் நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதை இங்கே சேவ் பண்ணியிருப்பேன்.
அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆர்கைவ் ஃபைலில் போட்டு வச்சுருவேன். ஸோ தட் அது அக்கேஷ்னலாக தான் தேவைப்படும் அப்படின்றனால நான் அப்படி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஃபினான்ஸ் ஃபோல்டரில் எங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் எஸ்ஐபி, எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்ட் பாண்ட்ஸ், எஃப்டி, ஆர்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இன்சூரன்ஸ் லைக் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கூட இதிலே தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஃபோல்டரில் எங்களோட எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ், லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் முன்னாடி இங்கே தான் சேவ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இப்போ ஸ்பேஸ் பத்தலை அப்படின்றனால தனியாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்கு போயிருக்கேன். இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், பில்ஸ் இதெல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது பெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ரிப்போர்ட்டையும் சேம் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோடையே சேர்த்து வைங்க. ஸோ தட் அவங்களுக்கு எப்பப்போ வேக்சினேஷன் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாரண்ட்டி ஃபோல்டரில் என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான வாரண்ட்டியும் இருக்கும். அந்த வாரண்ட்டி கார்டு மேலேயே என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட், எப்போ வாங்கினது, வாரண்ட்டி பீரியட் எவ்வளோ வரையும் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எழுதிடுவேன். ஸோ தட் நம்ம அந்த பேப்பரை உள்ளே ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி டைம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வாரண்ட்டி பீரியட்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி சின்ன டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் போட்டு வச்சுப்பேன். வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அதை அந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச்சிலேருந்து எடுத்து தனியாக அந்த வாரண்ட்டி ஃபோல்டருக்குள்ளேயே அப்படியே வச்சுருப்பேன். ஸோ தட் நமக்கு எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத டக்குன்னு அந்த ப்ராடக்ட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பார்த்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஈவன் தோ அந்த வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிருச்சுனாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான பில், அந்த ரிசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ப்ராடக்டோட மேனுவல்குள்ளே ஃபோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் தவிர நான் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஃபோல்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். லைக் எஜுகேஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆல் மெம்பர்ஸ் இன் தி ஃபேமிலி. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அவங்கவுங்க எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்பயுமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவேன். ரைட் ஃப்ரம் பர்த் சர்டிஃபிகேட், ஒவ்வொரு இயரும் வரக்கூடிய ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸையும் அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவேன். இந்த ஃபோல்டரில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவுச்சஸ் கூட ரிமைனிங் இருக்குது, இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுச்சஸ் வாங்குகிறப்போ 30 பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி, 10 பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கெப்பாசிட்டிக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் வாங்கிக்கிட்டால் நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர். ஆர்கைவ் ஃபோல்டர் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா இருக்கிற இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே தான் சேவ் பண்ணுவேன். மெயின் ஃபோல்டரில் எல்லாமே இருக்காது. இதெல்லாம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சைடில் லேபிள் பண்ணுறதுனால உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக நீங்கள் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ரேக்கில் இருந்து இந்த மாதிரி ஃபைலிங் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம ப்ரெசன்ஸ் இல்லாதப்போ ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி க்ராசரி பில்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபோல்டரில் போட்டு வைக்கிறது உண்டு. அந்தந்த மந்த் இதை பர்ச் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுப்பேன். இது எப்பயுமே என்னோடய ஆஃபீஸ் டேபிள் மேலேயே தான் இருக்கும். ஸோ தட் எப்பப்போ நான் பில் பார்க்குறேன்னா எடுத்து உள்ளே போட்டுருவேன். என்னோடய ஃபைலிங் மெத்தட் இது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ராடக்ட்ஸும் ரொம்ப இல்லாத மாதிரி இருக்கும். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கையில் கிடைக்காத மாதிரி ஹைட்டான இடத்துலையோ இல்லை ஒரு செக்யூர்டான இடத்துல இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.